அள்ளி சீரியலில் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விஜய் வந்து பகல்லையும் வந்து மல்லி பின்னாடியே சுற்றிட்டுருக்காரு. நைட்டில் ஆனாலையும் வந்து அப்படியே வந்து உரிமையாக வந்து மல்லி கூட போயிட்டு தூங்குறாரு. ஆனால் வந்து இவ்வளோ நாள் நம்ம இங்கே இருக்கோம், ஆனால் ஒரு நாள் கூட நம்ம ரூமுக்கு வந்ததே கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு ரேணுகா வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபீல் வேறு பண்ணுறது மட்டும் இல்லாமல், இன்றைக்கி நைட்டு நீ என் கூட தான் நீ தூங்க போகிற அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட போயிட்டு வந்து, விஜய் உங்ககிட்ட பேசணும், என் ரூமுக்கு வந்து வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. விஜய் வந்து ஆளில் உட்காந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. பரவாயில்ல ரேணுகா, இங்கேயே சொல்லி, இங்கே தான் யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து அவாய்ட் பண்ணிட்டாரு. ரேணுகா வந்து, நான் இங்கே ஒருத்தி நிற்கிறேன்னு கூட தெரியாமல் உங்கள் பாட்டுக்கு உங்கள் வேலையை பார்த்துட்ருக்கீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரேணுகா வந்து ரொம்ப அப்செட்டாக வந்து உக்காந்துட்ருக்காங்க. உக்காந்தது மட்டும் இல்லாமல் ஒரு வழியாக வந்து எதுவோ பேசி வந்து ரூம்குள்ளே வந்து கூட்டிகிட்டு போயிட்டாங்க. கூட்டிகிட்டு போனது மட்டும் இல்லாமல் விஜய் வந்து அங்கேயே தூங்குற மாதிரி ஆயிடுச்சு. லேட் நைட் ஆனதுனால விஜய் தன்னையும் மறந்து வந்து ரேணுகா ரூம்லேயே தூங்கிட்டாரு. காலையில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விஜய் வந்து எழுறதுக்குள்ளேயே வந்து இந்த ரேணுகா வந்து குளித்து அப்படியே வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து வெளியே வராங்க. விஜய் அதை பார்த்துட்டு வந்து மயக்கம் போட்டே விழுந்துடணும் அப்படின்னலாம் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்காரு. இந்த விஜயும் பண்ணுறதை பார்த்தா அப்படி தான் இருக்குது. எங்கே வந்து வலிக்கு விழுந்துருவாரோ அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே பயமாக இருக்குது. இதெல்லாம் பார்த்துட்ருக்கிற ராஜேஸ்வரி வந்து ரேணுகா ரூம்லேருந்து விஜய் வர்றதை வந்து பார்த்துட்டு பின்னாடியே வந்து போயிட்டு ரேணுகா கிட்ட வந்து கேட்டுட்ருக்காங்க. என்ன ரேணுகா, நாங்கள்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் எல்லாமே பண்ணோம், நீங்கள் இப்போயே வந்து ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுறாங்களாம்மா ரேணுகாவும் வந்து வெக்கத்தில் வந்து அப்படியெல்லாம் எதுவும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிட்டாங்க. சமாளித்தது மட்டும் இல்லாமல், கல்யாணத்துக்கு நான் வரணுன்னா விஜய் வந்து என்னை கூப்பிட்டா தான் நான் வருவேன் அப்படின்னு வந்து சொல்லி விடுறாங்க. நம்ம ரேணுகாவும் இருந்துட்டு விஜய் வந்து திரும்பவும் வந்து ரூமுக்கு கூட்டிகிட்டு வந்து, எனக்காக ஒரு விஷயம் பண்ணீங்களா, எனக்காக பண்ணுங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கும் நம்ம விஜய் வந்து, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் ரேணுகா, நீ சொல்லு ரேணுகா அப்படின்றாங்க. இவங்க பாசத்தை வேற நம்மளால் தாங்கவே முடியல. இது வந்து எங்கே போய் முடிய போகுதுன்னு வேற தெரியவே இல்லை. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ராஜியை கூப்பிடுங்க, என்ன இருந்தாலும் ராஜி வந்து என்னை வந்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க, நான் வழி தெரியாமல் முழிச்சிட்டு இருந்தப்போ எனக்கு அந்த ஃபீலிங் இருக்குது, நீங்கள் கூப்பிட்டா தான் ராஜி வருவேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு வந்து ஏதோ வந்து குழந்தைத்தனமாக வந்து க்யூட்டாக பேசுகிறதா நினச்சிட்டு இந்த ரேணுகா வந்து ஓவராக வந்து பண்ணிகிட்ருக்காங்க. நம்மளால் வேறு வந்து கண்ணால் எதையுமே பார்க்க முடியல. ஏன்டா கடவுளே எங்களை இதெல்லாம் பார்க்க வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும் போல இருக்குது. அதுக்கு நம்ம விஜய் இருந்துட்டு, சரி ஓகே நான் கூப்பிட்றேன், அவங்களும் இந்த வீட்டில் தானே இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, கல்யாணத்துக்கிட்ட வந்துருச்சு இல்லை, நான் மெஹந்தி போட்டுக்கிறேன், விஜய் நீ தான் எனக்கு வந்து மெஹந்தி வந்து போட்டு விடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய்கிட்ட வந்து கேட்குறாங்க. விஜயும் வந்து, உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், நான் மருதாணி தானே போட்டு விட மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு மருதாணியை வந்து கையை பிடிச்சி வந்து மருதாணி வந்து போட்டு விட்டுட்ருக்காங்க. இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம மல்லி வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. ஃபீலிங்ஸை வந்து வெளியே காட்ட முடியல அப்படின்னாலும், இந்த அளவுக்கு நீ இறங்கி வந்து வேலை செய்வியாடி, இதுக்கப்புறம் உன்னை சும்மா விடுறது தப்பு, அடுத்த உன் புருஷனுக்கே வந்து நீ இப்படி ஆசைப்படுறியா, நீ உண்மையான ரேணுகாவாக இருந்தால் நான் என்றைக்கும் வந்து எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு போயிட்டுருப்பேன், ஆனால் வந்து நீ வந்து தப்பானவ, நீ எதுக்காக இங்கே வந்திருக்க அப்படின்றத நான் கூடிய சீக்கிரம் வந்து கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கோபத்துலேயும் அந்த ஒரு கஷ்டத்துலேயும் வந்து போயிட்டாங்க. இந்த ரேணுகா விஜய் கையால் மருதாணி போட்டு வச்சு சரி நல்லதாச்சு அதோட சந்தோஷப்பட்டுட்டு இருக்காமல் மல்லியை போய் வெறுப்பேற்றுறேன் அப்படின்ற பேரில் வந்து மல்லிகிட்ட போயிட்டு, பாத்தியா மல்லி, எனக்கு எவ்வளோ அழகாக விஜய் வந்து மருதாணி போட்டு விட்டுருக்காரு, உனக்கு இதுக்கு முன்னாடி கல்யாணத்துக்கு போட்டு விட்டுறாரா அப்படின்னு சொல்லி கேட்கவும், மல்லி இருந்துட்டு, இல்லை இது மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்கலை, எங்கள் கல்யாணம் வந்து சிம்பிளாக நடந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு ரேணுகா இருந்துட்டு, அதுக்கு பேர் வந்து திருட்டு கல்யாணம் மல்லி, உங்களது கல்யாணமே கிடையாது அப்படின்னு வந்து மல்லியவே வந்து குறை சொல்கிற மாதிரி வந்து பேசிகிட்ருக்காங்க. இதுக்கு மல்லி, உன்னை இந்த அளவுக்கு விட்டது ஏன் தப்புடி அப்படின்னு சொல்லிட்டு உடம்புல எதையோ எடுத்து போடுறாங்க. நம்ம ரேணுகா இருந்துட்டு அரிப்பு தாங்காமல் வந்து உடனே போயிட்டு வந்து வாஷ் மிஷினில் வந்து கையெல்லாம் கழுவிடுறாங்க. என்ன மல்லி, போட்ட மருதாணி கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை. மல்லி வந்து இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அடக்கம் வேணும், தேவையில்லாமல் வந்து அடங்காமல் ஆடிட்டு இருந்தால் இந்த மாதிரி தான் ஆகும், அவர் மருதாணி போட்டு விட்டார், உனக்கு அது சந்தோஷம்னா நீ உன்னோடையே வச்சுருக்கணும், என்ன வெறுப்பேத்தன்ற பேரில் வந்து இங்கே வந்து ஆர்டர் பற்றியா, அதுதான் வந்து ரொம்ப ஓவரு, உனக்கு இதெல்லாம் தேவை தான், என்ன போய் திரும்ப வச்சு விட சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு நக்கலாக வந்து பேசி விடுறாங்க. இது எல்லாமும் அவளுக்கு தேவை தான். போட்டு விட்டாங்களா, ஆசையாக வந்து போட்டுனாங்களா, உன்னோட நீ வச்சுக்கணும், அது வந்து காஞ்ச அப்புறம் கை செவந்த அப்புறம் கூட வந்து நீ வந்து மல்லியை வந்து வெறுப்பேற்றிருக்கலாம், அங்கே கொஞ்சம் கூட வந்து வெயிட் பண்ணக்கூடாது, கொஞ்சம் கூட வந்து மிஸ் பண்ணிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு
போட்ட உடனே போயிட்டு மல்லி வந்து வெறுப்பேற்றிட்டு போனால் அது எங்கே ஒட்டும். மல்லி வந்து நல்லா செஞ்சு விட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து படிப்படியாக வந்து கல்யாணத்துக்கான வேலைகள் வந்து எல்லாமே வந்து நடந்துகிட்ருக்கு. ஆனால் நம்ம மல்லி சைட்லேருந்து மல்லியும் சரி மல்லி சைட்லேருந்தும் சரி யாருமே எதுவுமே வந்து இன்னமும் வந்து ஸ்டெப் எடுக்கவே இல்லை. இதை நினச்சாதான் நமக்கு ரொம்பவே பயமாக இருக்குது. ஏன்னா வந்து எங்கே வந்து கல்யாணத்தை வந்து முடிச்சிருவாங்களோ, திரும்பவும் வந்து மல்லியை வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாங்களோ அப்படின்ற பயம் வந்து அங்கே இருக்கோ இல்லையோ, மல்லிக்கு இருக்கோ இல்லையோ, எனக்கு ரொம்பவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் மனோகர் வந்து ஏதாவது பண்ணணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. ரொம்ப நாளாக வந்து ஆளே தெரியல. ஒருவேளை திடீர்னு வந்து பிளானோடு வந்து உள்ளே இறங்குவாரா, இல்லை மல்லியே வந்து ஏதாச்சும் பண்ணுவாங்களா, இல்லை எதுவுமே பண்ணாமல் இந்த ரேணுகாவே வந்து வாண்டடாக வந்து மாட்டிப்பாங்களா என்ன அப்படின்னு சொல்லி தெரியல. மல்லிக்கு ஹெல்ப் பண்ணக்கூட ஒரே ஆள் வந்து ராஜி தான். ராஜி வந்து தெரியும், நல்லாவே தெரியும். இருந்தாலும் வந்து அதை வந்து ஓப்பனாக சொல்லவும் மாட்டாங்க, விஜய் கிட்ட பேசவும் மாட்டாங்க. ராஜி நினச்சா வந்து ஒரே நாளில் வந்து அவள் போலியானவ, ரேணுகா இல்லை சுடர் அப்படின்றது வந்து ஈஸியாக வந்து நிரூபிக்க முடியும். ஏன்னா வந்து மல்லிக்கிட்ட இருக்காத அந்த ஆளுங்களும் சரி ரவுடிங்களும் சரி ராஜிக்கிட்ட இருக்கிறதுனால வந்து அது ரொம்பவே ஈஸியாக முடியும். ஆனால் ராஜி தான் வந்து செய்ய மாட்டாங்கல்ல. அவங்களுக்கு எல்லாம் தேவை மல்லியை பழி வாங்கணும். அதனால தான் வந்து எல்லாரும் தெரிஞ்சும் சைலண்ட்டாக இருக்காங்க. இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம்.